வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் ஒரு சின்ன அடிப்படையான தகவல், அதாவது பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு டிப்ளமா இன் ஃபார்மசி முடித்ததுக்கு அப்புறமா ட்ரைனிங் முடிப்போம் இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா? அதை பற்றின ஒரு சின்ன டவுட்டு, அதனுடைய கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ கம்ப்ளீட்டட் டிஃபார்ம் கோர்ஸ் but training not started. If possible, shall I join BPharm lateral entry in 24 to 25 academic year? அதாவது 2024-2025 அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டெல் மீ பாசிபிள் ஆர் நாட். மை பர்சன்டேஜ் ஃபஸ்ட் இயரில் வந்து 79%, செகண்ட் இயரில் 80% இருக்குது. ஹவு மெனி பர்சன்ட் பாசிபிள் டு ஐ கெட் தட் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருக்காங்க ஒரு நண்பர். ஓகேவா? ஸோ இதுக்குரிய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸை பொறுத்த மட்டும் நம்ம லேட்டரல் என்ட்ரி பிஃபார்ம் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து மினிமம் 50-55 அந்த ரேஞ்சில் பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலும் எலிஜிபிள். பட் நீங்கள் வந்து 79-80% இருக்கீங்க, ரொம்ப நல்ல பர்சன்டேஜ். கண்டிப்பாக பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரியில் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும் கவுன்சிலிங் மூலமாக. ஸோ அதில் வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா மெரிட் லிஸ்ட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்குதோ அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ளே உங்களோட ரேங்க் இருந்தால் ஈஸியாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி 2024-2025 அகாடமிக் இயரில் பிஃபார்மசி லேட்டரல் என்ட்ரி கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி கண்டிப்பாக ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ மெயினாக ட்ரைனிங் சர்டிஃபிகேட், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்தால் ஈஸியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணி 2024-2025 அகாடமிக் இயரில் பிஃபார்ம் கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் டியர் பிரதர். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.